ஸோ இப்போ நம்ம கிராண்ட் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ்க்கு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு கொஷினில் வந்து எப்போதும் 3 வெக்டார் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ 3 வெக்டார்ஸ் கொடுத்துருவாங்க. இங்கே V1 V2 V3ன்னு சொல்லி 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது V3 ஆஃப் Rல கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட்னா எப்படின்றது. லைக் அதை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோட மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் அதோடைய ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்ம தியரமில் பார்த்த மாதிரியே இங்கே V1 வந்து நம்ம W1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ W1மே இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அடுத்து நார்ம் W1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நார்ம் W1 ஸ்கொயர்ன்றது ஒன்றும் இல்லை, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1 இன்னர் ப்ராடக்ட் வந்து ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி இங்கே 1 into 1 ப்ளஸ் ஆட் பண்ணணும். 0 into 0 ப்ளஸ் 1 into 1 இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் நார்ம் இதுக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து W1 வேல்யூ கிடச்சிருச்சு, நார்ம் W1 ஸ்கொயரோடைய வேல்யூவும் கிடச்சிருச்சு. அடுத்து W2க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் V2 வந்து நம்ம கொஷனில் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம கண்டுபிடிக்கிற வேண்டிய ஒரு வேல்யூனா இதுதான், இன்னர் ப்ராடக்ட் V2 W1. இந்த ரெண்டுத்துக்குமே ஆன வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். என்னன்னா இங்கே 2 இதுக்கும் 2ன்னு வரும், இதுவும் 2 தான் வந்தது. 2/2 into W1. 2/2னா இது வந்து கேன்சல் ஆகி 1ன்னு ஆகிடும். ரைட்டா? அப்போது இது மைனஸ் இது தான் இருக்கும். இதை எப்படா சப்ராக்ட் பண்ண வருதுன்னு யோசிக்க வேணாம். இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் அதே மாதிரி 1 - 1 3 - 0 1 - 1 அப்படின்னு தான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ W2 கிடச்சிரும். இதை வச்சு நம்ம நார்ம் W2 ஸ்கொயருமே கண்டுபிடிச்சி வைக்கணும். அதுக்கு அடுத்தது திருப்பி W3க்கு போகணும். இப்போ வந்து இங்கே W2க்கு வந்து நமக்கு தியரம்லேயே ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. W3க்கு வந்து சிமிலர் டு திஸ் தான். ஓகேவா? நீங்கள் கம்பேர் பண்ணி இதை படிக்கும்போது இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இங்கே சொல்லி குழப்ப விரும்பலை, பட் ஸ்டில் சொல்லிடுறேன். இங்கே வந்து WK+1 இருக்குது, அது வந்து W2 இருக்குது. விச் மீன்ஸ் இங்கே K+1ன்றது அங்கே 2. ரைட்டா? ஸோ இங்கே K+1ன்றது இங்கே 2ஆக இருக்குது. அப்போ K+1 = 2 அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே அடுத்தது = VK+1. இங்கேயும் V2 இருக்குது. ஸோ இங்கே Wக்கு என்ன வேல்யூ நீங்கள் இங்கே கொடுக்குறீங்களோ அதே வேல்யூ தான் இங்கேயும் Vக்கு இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. மைனஸ் இங்கே வந்து சம்மேஷன் J = 1 to Kன்னு இருக்குது. இங்கே வந்து K+1 = 2னா K = 1 தான். ஸோ இங்கே J = 1 to Kன்னு இருக்கிறது இங்கே வந்து 1 to 1னா வெறும் 1 தானே வேல்யூ. ஸோ அதனால் அந்த வேல்யூவை வந்து நம்ம லைக் இது சம்மேஷனில் போட தேவையில்லை அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருக்கிற வேல்யூவை போட்டிருக்கோம். இன்னர் ப்ராடக்ட் VK+1, அதாவது இங்கே போட்டிருக்கிற இதே வேல்யூ தான் இங்கே போடுறோம். V2னா V2, அடுத்து V3 வந்ததுன்னா V3 அப்படி போடுவோம். இப்போ இங்கே என்ன சொன்னேன், K வேல்யூ 1ன்னு சொன்னேன்னா இங்கே பாருங்கள் WJன்னு இருக்குது. இந்த J என்ன 1 to K, இங்கே Kன்றது என்ன 1. J வேல்யூ இங்கே K வேல்யூ 1, J வேல்யூ வந்து 1 to K. அப்போ 1 to 1னா 1 தானே. ஸோ J வேல்யூ 1ன்றதுனால W1 by norm WJ ஸ்கொயரா W1 ஸ்கொயர் இன்ட்டு WJ, அது வந்து W1. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே டேர்மு தான், இந்த சம்மேஷனை தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே Kக்கு பதிலாக 1 போடுறோம், இது Kக்கு பதிலாக நம்ம 2 போட போகிறோம். ஏன் Kக்கு பதிலாக 2 போட போகிறோம்? ஏன்னா நமக்கு தேவைப்படுறது W3 வேணுன்னா சம்மேஷன், ஏன்னா J = 1 to 2ன்னு வரும். அப்போ 1க்கு ஒரு டேர்ம், J = 1க்கு ஒரு டேர்ம் வரும், J = 2க்கு ஒரு டேர்ம் வரும். ஸோ 2 டேர்ம் போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சம்மேஷன்னா என்ன ஆகும், ப்ளஸ் தான் போடுவோம். ஆனால் இங்கே மைனஸ் வெளில இருக்குல்ல, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ இங்கே மைனஸ் போடுறோம். இப்படி போட்டு இங்கே வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இந்த இன்னர் ப்ராடக்ட்டும் இன்னர் ப்ராடக்ட்டும் புதுசாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும். W3 வேல்யூ வரும். இப்போ ஆர்த்தோகனல் பேசிஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த W1 W2 W3 தான். ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, W1 வந்து W1/W நார்ம் W1 ஸ்கொயர் நார்ம் W1 இதால் ரீப்ளேஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துடணும். இப்படி தான் வந்து நம்ம ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிப்போம். கொஷனில் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அப்படி கண்டுபிடிக்கணும். இந்த கொஷின் பாருங்களேன், இது ஜஸ்ட் நான் கொஷின் வந்து டெமோக்கு தான் எடுத்திருக்கேன், நான் இதை சால்வ் பண்ண போகிறது இல்லை இதில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து போன ப்ராப்ளமில் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, V3 of Rன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா V be the set of all polynomials of degree less than or equal to 2. ஸோ டிகிரி வந்து less than or equal to 2ன்றதுனால இங்கே எப்படி கொடுத்துட்டாங்க, ஸ்டார்டிங் வித் பேசிஸ்ன்னு சொல்லி 1x(x²)ன்னு கொடுத்துட்டாங்க. டிகிரியே less than or equal to 2. அப்போ இங்கே வந்து நமக்கு 1க்கு டிகிரி 0, எக்ஸுக்கு 1, அதுக்கப்புறம் x²க்கு 2. ஸோ 2வை விட கம்மியாகவும் 2க்கு ஈக்குவலாகவும் தான் இங்கே டிகிரிஸ் இருக்குது.
Bன்றது ஒரு ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு சொல்லிட்டாங்க. இன்னர் ப்ராடக்ட் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இங்கே இன்னர் ப்ராடக்ட்டு இங்கே வந்து இன்னர் ப்ராடக்ட்டுக்கு வேறு ஒரு டெஃபினேஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது இன்டெக்ரல் -1 to 1 f(x) into g(x) dx அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பெருசாலாம் எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்க இங்கே கொடுத்துருக்குற இந்த பேசிஸை வந்து நம்ம v1 v2 v3ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது 1ன்றது v1, எக்ஸுன்றது v2, v3ன்றது வந்து x2ன்றது எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் w1 v1 எடுத்தாச்சு. இப்போ நாம் w1² கண்டுபிடிக்கிறது இந்த ஒரு இதை சொன்னேன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் புரிஞ்சிடும். நாம் w1² கண்டுபிடிக்கணும். நாம் w1² என்ன? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் w1, w1. கரெக்டாக w1னா என்னது? w1ன்றது v1 என்ன 1. அப்போ இன்டெக்ரல் இந்த இன்னர் ப்ராடக்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? இந்த மாதிரி தானே. அப்போ இன்டெக்ரல் -1 to 1 v1, w1க்கு என்னது 1. அப்போ v1 into v1 dx. v1 என்னது 1. அப்போ 1 dx வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா x ஃப்ரம் -1 to 1ன்னு இருக்குது. அப்போ இதில் வந்து 1 இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணோன்னா நமக்கு நாம் w1² வந்து 2ன்னு கிடைக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆர்த்தோனார்மல் பேசிஸை கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளான விஷயந்தான். இதில் வந்து நம்ம ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம பண்ணுற மிஸ்டேக்கில் ஆன்சர் தப்பாக வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து பொறுமையாக ஆன்சர் போடலாம், தப்பு இல்லை. ஓகே, ஸோ ஒரு சில கொஷின் வந்து இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஆர்த்தோகோனல் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோகோனல் பேசிஸ் தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்த்தோ நார்மல் கிடையாது. ஆர்த்தோ நார்மல் அப்படின்னா தான் கிராண்ட் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபைண்ட் அன் ஆர்த்தோகோனல் பேசிஸ் கண்டெய்னிங் த வெக்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் v3 of r வித் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வெக்டாரை v1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். v2ன்னு நம்ம ஏதோ ஒரு வெக்டார் எடுத்துக்க போகிறோம். x1 x2 x3 அப்படின்றது தான் அதோட எலமெண்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, நமக்கு என்ன தெரியும்? ஆர்த்தோகோனல் பேசிஸ்னால் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஆர்த்தோகோனலாக இருக்கும்னு தெரியுமா? அப்போ இந்த v1ம் v2வும் ஆர்த்தோகோனலாக இருக்கணும். கரெக்டாக? அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v1 v2 வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கணும். அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 1 into x1 + 3 into x2 + 4 into x3 அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து இங்கே x1 x2 x3க்கு எந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நம்மளே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி நம்மளே யோசித்து பார்த்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம். ஸோ இங்கே 1 1 -1 கொடுத்தோன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றதுனால நம்ம அந்த வேல்யூஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம x1 x2 x3க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது v2ன்ற வெக்டாரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கையில் 2 வெக்டார் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தேவை? 3 வெக்டார் தேவை. கரெக்டாக? அப்போது நம்ம வந்து ஏன் நம்ம இங்கே 3 வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே v3 of rன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 3 வெக்டார் கண்டுபிடிச்சாகணும். ஸோ 3வது வெக்டருக்கு இங்கே x1 x2 x3ன்னு எடுத்துட்டோம். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு y1 y2 y3ன்னு எடுக்கிறோம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த v3ன்றது v1க்கும் ஆர்த்தோகோனல் v2க்கும் ஆர்த்தோகோனல்னு தெரியும். ஸோ அதனால் நமக்கு இங்கே வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v1 v3க்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், v2 v3க்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் மாதிரி. எனக்கு இந்த மெத்தட் பேர் சரியாக தெரியலை, பட் ஸ்டில் ஓகே, இது ஒரு மெத்தட். ஃபர்ஸ்ட் y1உடைய டினாமினேட்டர், இந்த மெத்தட் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். டினாமினேட்டரில் இந்த பியில் இருக்கிறதும் சியில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டையும் போடணும். y2க்கு இந்த சியும் ஏவும், அதுக்கப்புறம் y3க்கு இந்த a and b இதெல்லாம் போட்டு சால்வ் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி இங்கே நம்ம கண்டுபிடிக்கிற இந்த ஆன்சர் தான் வந்து நமக்கு 3rd வெக்டாராக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த 3 வெக்டாருமே நமக்கு ஒரு வெக்டார் கொடுத்துருந்தாங்க. நம்ம 2 வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஆர்த்தோகோனல் பேசிஸ்க்கு போட போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஆர்த்தோகோனல் பேசிஸ்ன்றது v1 v2 v3யோட நிப்பாட்டிக்கலாம். நம்ம என்னடா கிராண்ட் ஸ்மித்தில் ஆர்த்தோகோனல் பேசிஸ்னால் w1 w2 w3ன்னு பார்த்தோமே, இந்த சமயம் இங்கேயே நிற்கிதா? இல்லை இதுக்கு அடுத்து w1 w2 w3 கண்டுபிடிக்கணுமானா அது தேவையில்லை. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோகோனல் பேசிஸ்ன்றது v1 v2 v3 தான். கிராண்ட் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷனில் தான் வந்து அதில் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம அப்படி போயிருப்போம். பட் ஆனால் அங்கே w1 w2 w3ன்றதே வந்து தியரம் படி என்னன்னு பார்த்தோம், நம்ம ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு வெக்டார் கொடுத்து ஆர்த்தோகோனல் பேசிஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கொடுத்துருக்கிற வெக்டாரை v1 எடுத்துகிட்டு v2 v3 நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது ஆர்த்தோகோனல் பேசிஸில் போட்டு சால்வ் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. ஓகே.